இந்த மாதிரி இடத்துக்கு களத்துக்கு ஏன் போகாம சினிமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டை இபிஎஸ் சொல்றாரு சார். எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. நம்ம எதுக்கு சிஎம் ஆயிருக்கோம்னே தெரியாம அவர் இருக்காரு. யார் தெரியுமா அவரு? முன்னாள் முதலமைச்சர். அதான் யாரு தெரியுமா? அதான் தெரியும். அதான் நான் சொல்றேன். துப்பாக்கி சூடு தூத்துக்குள்ள நடந்தப்ப டிவியை பார்த்து தெரிஞ்சேன்னு சொன்ன முதலமைச்சர். அவருடைய முதலமைச்சருடைய பணி என்பது அந்தந்த துறைகளுக்கு அமைச்சரை போட்டு கண்காணிச்சு செயல்படுத்தக்கூடியவர் தான் முதலமைச்சர். அவர் வேளாண்மை துறை அமைச்சராக அமைச்சிட்டாரு. அவர் உணவுத்துறை அமைச்சர் அங்க இருக்காரு. சரி, அதிகாரிகளை முடுக்கி விடுறாரு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே துணை முதலமைச்சரை போயிட்டு நீங்க நேரடி கள ஆய்வு பண்ணுங்கன்றாரு. துணை முதலமைச்சர் உங்களுக்கு அதிகாரமிக்க பதவியா தெரியலையா? துணை முதலமைச்சர் ஒரு சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய துறைகளை வச்சிருக்காங்க. சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அவருடைய இலாக்கா என்ன? அனைத்து துறை அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சிறப்பு செயலாக்க திட்டத்துறை. அவர் ஒரு கலைஞருடைய பேரன், அவர் ஒரு துணை முதலமைச்சர், அவர் நேரடியாக களத்துக்கு போறாரு.